உலகின் மிக வெப்பமான ஆண்டு 2024. கடந்த 2024ஆம் ஆண்டுதான் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக வெப்பமான ஆண்டு என்று சர்வதேச வானிலை அமைப்புகள் வெள்ளிக்கிழமை தெரிவித்தன. மேலும், தொழில் புரட்சிக்கு முன்பிருந்ததை விட 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் 2.7 டிகிரி பாரன்ஹீட் மட்டுமே புவியின் வெப்பம் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற 2015 பருவநிலை ஒப்பந்த வரம்பு கடந்த ஆண்டில் முதல் முறையாக மீறப்பட்டுள்ளது. புவியின் சராசரி வெப்பநிலை கடந்த 2023ஆம் ஆண்டில்தான் மிக அதிகபட்ச அளவில் பதிவு செய்யப்பட்டது. இந்த போக்கு கடந்த ஆண்டும் தொடர்ந்து சராசரி வெப்பநிலை மேலும் அதிகரித்துள்ளது வானிலை ஆய்வு அமைப்புகள் வெளியிட்டுள்ள தரவுகள் மூலம் தற்போது தெரியவந்துள்ளது. கடந்த 800-களில் இறுதியில் தொழில் புரட்சி தொடங்கியதற்கு முன்பிருந்த புவியின் வெப்பநிலைக்கும் தற்போதைய வெப்பநிலைக்கும் இடையிலான வேறுபாட்டை 1.5 டிகிரிக்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாரிஸ் நகரில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பருவநிலை மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் ஒப்புக்கொண்டன. இந்த நிலையில், கடந்த ஆண்டில் புவியின் வெப்பநிலை 1.6 டிகிரி செல்சியஸ் 2.89 டிகிரி பாரன்ஹீட் வரை அதிகரித்ததாக ஐரோப்பிய யூனியனின் வானிலை ஆய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புவியின் வெப்பநிலை கடந்த 2024-இல் தொழில் புரட்சிக்கு முன்பிருந்ததை விட 1.57 டிகிரி செல்சியஸ் 2.83 டிகிரி பாரன்ஹீட் வரை அதிகரித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புவியின் வெப்பம் கடந்த ஆண்டில் 1.53 டிகிரி செல்சியஸ் 2.75 டிகிரி பாரன்ஹீட் வரை உயர்ந்ததாக பிரிட்டன் வானிலை ஆய்வு அமைப்பு தெரிவித்தது. உணர்த்தியுள்ளன. 1800ஆம் ஆண்டுகளில் வெப்பத்தை அளவிடும் முறையில் மாற்றங்கள் இருந்ததால் வெவ்வேறு வானிலை ஆய்வு அமைப்புகளின் தரவுகளில் சிறு வேறுபாடு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த ஆய்வு அமைப்புகளின் நிபுணர்கள் கூறுகையில், கடந்த 10 ஆண்டுகளாகவே அதிக வருடாந்திர வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும், அது கடந்த 1.25 லட்சம் ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கும் எனவும் தெரிவித்தன. புவியின் வெப்பநிலை அதிகரிப்பதில் நிலக்கரி, டீசல், பெட்ரோல், எரிவாயு போன்ற படிம எரிபொருள்களை எரிப்பதால் காற்றில் கலக்கும் கரியமில வாயு மிகப்பெரிய பங்கு வகிப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றன. முந்தைய 2023ஆம் ஆண்டைப் போலவே 2024ஆம் ஆண்டிலும் இதுவரை இல்லாத அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது உலகத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை என்றும், கரியமில வாயு உள்ளிட்ட பசுமைக்குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாடுகள் விரைந்து மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை இது உணர்த்துவதாகவும் அவர்கள் கூறினர். வளிமண்டலத்தில் இருக்கும் கரியமில வாயு உள்ளிட்ட பசுமைக்குடில் வாயுக்கள்தான் பூமியில் தாவரங்களும் மற்ற உயிரினங்களும் உருவாகி தழைத்திருப்பதற்கு தேவையான வெப்பத்தை சூரியனிடமிருந்து பெற்றுத் தருகின்றன. ஆனால் 18ஆம் நூற்றாண்டுகளில் மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்ட தொழில் புரட்சி காரணமாக தொழிற்சாலைகளாலும் வாகனங்களாலும் வளிமண்டலத்தில் கரியமில வாயு அதிகம் கலந்ததால் சூரியனிடமிருந்து அதிக வெப்பம் ஈர்க்கப்படுகிறது. இதனால் பூமியின் வெப்பம் அதிகரித்து அதன் விளைவாக பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. அந்த பருவநிலை மாற்றத்தால் உலகம் முழுவதும் அளவுக்கு அதிகமான மழை, வெள்ளம், வெப்ப அலை, வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக பாரிஸ் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் வெப்ப அதிகரிப்பு 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதற்காக காற்றில் கலக்கும் கரியமில வாயுவின் அளவை படிப்படியாக குறைக்க 195 நாடுகள் ஒப்புக்கொண்டன. இருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகள் மிகவும் மெத்தனமாக மேற்கொள்ளப்படுவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் புவியின் வெப்பமேற்றம் குறைக்கப்படுவதற்கு பதிலாக கரிமில வாயு வெளியேற்றம் அதிகரிப்பதால் மேலும் உயர்ந்து வருவதை சர்வதேச வானிலை அமைப்புகள் தற்போது வெளியிட்டுள்ள தரவுகள்